நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுப்போம். கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, அப்புறமா கடல் பாசி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுப்போம். இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் போல் மிளகும் போட்டுக்கோங்க. அது கூட முந்திரி பருப்பு 2-3 போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், அது கூட ஒரு 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப வெட்டிக்கோங்க. நல்லா வதங்க விடுங்க. இது கூட 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், அதே மாதிரி இன்னும் 2 ஸ்பூனு மிளகாத்தூள். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் எந்த மிளகாத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி கொடுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க, பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் கொஞ்சோண்டு எண்ணெய், உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் நல்லாயிருக்கும். நான் நெய் இப்போ இல்லை, ஆயில் தான் இருக்குது, அதனால் நான் ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை வெங்காயத்தை எடுத்துருக்கேன், அதில் போட்டுக்குவோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது அந்த மசாலா எடுத்த கரண்டிலே போட்டதுனால அந்த கலரில் இருக்குது, நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். அப்புறம் இது கூட பீன்ஸு, கேரட்டு, நான் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அப்படியே புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க.
இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிட்டு ஒரு 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் அலசியும் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. இது கூட அப்படியே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தூள் உப்பு தான் சேர்க்கேன். காணும்படியாக போட்டுக்கோங்க, பிறகு தேவைன்னா போட்டுக்கலான்னு அதிகமாக போட்டுக்கூடாதுன்னு நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குருமா ரெடி ஆயிரும். வாங்க 2 விசில் வைப்போம். 2 விசில் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குருமா சூப்பராக வந்திருக்கும். சப்பாத்தி மாவும் பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவை வந்து பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். அதுக்கப்புறமா சப்பாத்தி தான் சூப்பராக இருக்கும். ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு. குருமா வந்தாச்சு, ரெடி ஆகியாச்சு. இது கூட எனக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் போட்டு போட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த ஐட்டம் கொஞ்சம் அடுப்பில் மட்டும் வச்சுப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு இறக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி குருமாக்கு ரெடி. வெஜிடபிள் குருமா ரெடி. இந்த சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான்.